அன்பியர்களே, இன்றைய செவ்வாய்க்கிழமை செய்தியாக தருகின்றோம். போதைப் பொருள் போதை கடத்தல் வியாபாரிகள், கடத்தல் மன்னர்களுக்கு தூக்கு தண்டனை. சூப்பரா இருக்குல்ல? இதைத்தானே நாம 3 தினங்களுக்கு முன்னும் இம்ரானுக்கும் சொன்னோம். கஞ்சிப்பான இம்ரானுக்கும் தகுதி தராதாரம் பாராமல் இன மத மொழிகளுக்கு அப்பால் மனித குலத்துக்கு எதிரான இந்த மாதிரி போதை பஸ்து கடத்தல் வியாபார மன்னர்களை கழுத்தை வெட்டணும். நாம சொன்னமில்லை, ஏற்கனவே ஸ்பெஷல் கோர்ட் அதெல்லாம் கொண்டு வர போறாங்க. நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. முஸ்லிம், தமிழ், சிங்கள, கிறிஸ்தவ மத போதகர்கள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் ஐஜிபி, டிஐஜிபி, கிரைம் இப்படி பல தரப்பட்ட மட்டத்தில் திரட்டப்பட்டு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றிருக்கின்றது. ஆக்களை கொஞ்சம் தட்டி எடுப்போம் என்று சொல்லிட்டாங்க. இங்க தட்டி கழுத்துல வெட்டுவோம், தூக்கு தண்டனை கழுத்தை இருக்குவோம் என்று சொல்லிட்டாக. முடிவு வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி வேணுமா வேணாதா? நாடுல புள்ளகலையில மேய உடையிலுமா? தாய் தப்ப எவ்வளவு கஷ்டப்படுது இந்த நாட்களை வித்து வியாபாரம் பண்றது. அது எங்க வந்தாண்டால் இவங்க நேஷன் யுனைடெட் நேஷனல் ஸ்டீரிங் கவுன்சில் மீட்ஸ் என்னது தேசியமே ஒன்றிணைந்த தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்தில் நேற்று கூடியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இந்த முடிவு ஆராயப்பட்டிருக்கின்றது. மிக விரைவில் அடுத்த கூட்டத்தை கூட்டி முடிவுக்கு வர போறாங்க. அந்த செய்திக்குள்ள போய் பார்த்தோமானால் மிகப்பெரிய நன்றி ஜனாதிபதி அவர்களுக்கு. நாம் இதுல இந்த விடயத்தில் நான் நீண்ட காலமாக இதை கத்தித்தான் சொல்ல வரேன். இது குறித்து பேச வாரம். தூக்கு தண்டனை வரணும் இந்த நாட்டில். இது இப்பொழுது ஏனைய கைதிகளுக்கு அல்ல. அதாவது இது போதை பஸ் சிங்கப்பூர் போன்று, போதை பஸ் சிங்கப்பூர், மலேசியா போன்று போதை பஸ் மன்னர்களுக்கு மாத்திரம்தான். கொலை குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு இல்லை. அது அவங்களுக்கு ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. அது நல்ல முடிவு. அது சில வேளை சுயற்சியா நடந்திருக்கலாம், திட்டமிடாம நடந்த அது இல்லை. இந்த மன்னர்களுக்கு கொடுக்கணும். பாவ புண்ணியம், பயசி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப அந்த நாடு உருப்படும். நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குவது, கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை விரைவாக அழிப்பது மற்றும் சட்ட தடைகளை நீக்குவது தொடர்பாக முக்கிய சந்திப்புகள் ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்கனவே நடந்த நிலையில் தற்பொழுது ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நேஷன் யுனைடெட் நேஷனல் ஸ்டீரிங் கவுன்சில் மீட்ஸ் தேசமே ஒன்றிணைந்த தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டில் போதைப் பொருள் குற்ற செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பலப்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தீவிரமடைந்து வரும் போதைப் பொருள் நெரிசல் மற்றும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளில் சிலருக்கு மரண தண்டனையை நிறைவேற்று தொடர்பாகவே ஆராயப்பட்டிருக்கின்றது. நல்ல விடயம், வாழ்த்துக்கள். நீண்டகால தடைகளுக்கு முடிவாக இலங்கையில் நீண்ட காலமாக சுமார் 45 ஆண்டு நினைக்கிறேன் 45 ஆண்டுகளாக மரண தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருந்த நிலைப்பாட்டை மாற்றி அதனை மீள நடைமுறைப்படுத்துவதற்கான நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் பெரும்பாலானோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களே என்றும் சிறைகளின் கொள்ளளவை விட அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையை கட்டுப்படுத்த கடுமையான சட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்பதையும் ஜனாதிபதி தரப்பு வாதிட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போதைப் பொருட்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபடுவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் மற்றும் மரண தண்டனை வரை வழங்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் குறித்த விவாதங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்த. அதாவது இப்ப 5 கிராமுக்கு மேற்பட்ட கீழ்கோடு இல்லாம ஹைகோர்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் 1 கிலோ அளவு பிடிபட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு சென்டென்ஸ் கொடுக்கலாம். அந்த தீர்மானம் தான் கொண்டு வர போறாங்க போல இருக்குது. பார்ப்போம். சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்து கொண்டு பாருங்க, உள்ளுக்கு சிறைச்சாலை கைதியா இருந்து கொண்டு என்ன பண்றான் பாருங்க. இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் முறையில் நடத்தும் போதைப் பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்துவது குறித்தும் மரண தண்டனையை எந்த முறையில் யாருக்கு நிறைவேற்று என்பது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவின் ஊடாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பதில் சபை கவனம் செலுத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக விழுமியங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப் பொருள் கடத்தல் மூலம் உருவாக்கப்பட்ட பெரும் செல்வத்தால் உருவாக்கப்பட்ட குற்ற சூழலை எதிர்கொள்வதற்கும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான குற்றங்களுக்கு அஞ்சாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் கடுமையான சட்டங்களை அமல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் சபை விவாதித்துள்ளது. வாழ்த்துக்கள். முழு சமூக கட்டமைப்பை அளித்து வருங்கால சந்ததியினரை இரையாக்கும் அபாயகரமான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு நாட்டில் நடைமுறை நடவடிக்கைகளை உருவாக்குவதும் மனப்பான்மைகளில் அவசர மாற்றத்தை ஏற்படுத்துவதும் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். என்ன ஒரு சூப்பர் செய்தியா இல்லையா? இந்த முயற்சிக்கு மத தலைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் தீவிர பங்களிப்பையும் அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தேசிய நெருக்கடியின் ஆழத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தேவைப்படும் நிறுவன மாற்றம் குறித்தும் இச்சந்திப்பில் விரிவான விவாதங்கள் நடைபெற்றுள்ளது. போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை செயல்முறை தொடர்பான சட்ட திருத்தங்கள் ஏற்கனவே வரைவு செய்யப்பட்டு இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் அவை விரைவாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பில் வழக்குகளில் தாமதங்களுக்கு காரணமாக இருந்த அரசாங்க பகுப்பாய்வு அறிக்கைகள் வழங்கும் செயல்முறை கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கடைசியாக ஜூலை மாதத்தில் மட்டும் 6414 அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பகுப்பாய்வு என்பது இவங்க கையில பிடிபடுது இல்லையா, அது வேற பவுடரா இல்லை போதை பஸ்தா என்பது அவங்களோட அறிக்கை தான் கொடுக்கணும். அதுக்குள்ள கோல்மாலும் பண்ணுவாங்க. அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாகுவதால் காவலில் உள்ளவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் பொருட்டு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் அளவுகளின் அடிப்படையில், அதாவது 5 கிராமுக்கு குறைவான, 10 கிராமுக்கும் குறைவானது மற்றும் அதுபோல ஒரு குறிப்பிட்ட தரவு வகைப்பாட்டை அறிமுகப்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம், காவல்துறை மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகியவற்றுக்கு இடையே நெருங்கிய ஒருங்கிணைப்புக்கான ஒரு முறையான செயல்முறையை நிறுவுமாறும் ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் கிடைத்தவுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும். அந்த அறிக்கை கிடைக்காம இருக்கத்தான வருஷ கணக்கு அழைக்கிறாங்க, குயிக்கா கிடைக்கணும். அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் திறனை அதிகரிக்கவும் அதன் வசதிகளை விரிவுபடுத்தவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அவர்கள் கேட்டறிந்துள்ளார்கள். பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்க கடற்படையின் ஆதரவு பெறப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு கேமரா அமைப்பை நிறுவுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலைகளில் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் பயன்பாடு அதிக அபாயம் உள்ள மற்றும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் உள்ள பல பாடசாலைகள், மத ஸ்தலங்கள் குறிப்பாக குறிவைத்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துமாறும் ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். சர்வதேச பாடசாலைகளில் பயிலும் குழந்தைகளிடையே அபாயகரமான போதைப்பொருள் பரவும் போக்கு அதிகரித்துள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. இது வெளிநடத்தல் குழுவின் சிறப்பு கவனத்தையும் வைத்துள்ளது. இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் போதைப் பொருட்களை பரப்பும் குழுக்கள் மீதும் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. சமூகத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு மனப்பான்மையை ஊக்குவிக்க சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் போதைப் பொருட்களை பரப்பும் குழுக்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இன்னொரு விடயம் வந்திருக்கின்றது. யாரு சொல்றாங்க கேளுங்க. கத்தோலிக்க போதகங்களின் கீழ் மரண தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாதாம். யாரு சொல்றாங்க? கர்தினால் ரஞ்சித் மல்கம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான தனது அர்ப்பணிப்பை கொழும்பு மறைமாவட்டம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவதை தாம் ஆதரிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். என்னையாம் மரண தண்டனை வேணாமன்னா என்ன செய்ய முடியும்? நாட்டில் சிங்கள மக்கள் இருக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் கொழும்பு மறை மாவட்டம் பாதிக்கப்பட்டவர்களுடன்
முழுமையாக நிற்கிறது என்றும் இத்தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள முக்கிய சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகளையும் அதன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் அடையாளம் காண்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் என்றும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஏனைய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது தீவிரவாத தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறுவதை தடுப்பதற்கு தேவையான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய மறை மாவட்டம் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகள் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதேவேளை இருப்பினும் 2018 ஆண்டின் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தப்பட்ட மறைக்கல்வி சுருக்கத்தின்படி மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மறை மாவட்டம் தெரிவித்துள்ளது. எனவே மரண தண்டனையை விதிப்பதை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதேவேளை இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தின் மீது தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் அதன் பரிசீலனைகளிலோ அல்லது தீர்மானங்களிலோ தலையிடும் வண்ணம் மறை மாவட்டத்துக்கு இல்லை என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல வராங்க. எங்களுக்கு எதிர்ப்பு தான், நாங்க உங்க சட்டத்துல கையடிக்க மாட்டோம், வாழ்த்துக்கலாம் மன்னா. மேலும் கத்தோலிக்க திருச்சபை பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அந்த அறிக்கை நிறுவப்பட்ட சட்ட அமைப்புகளின் மூலம் நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் பொது அமைதியை பேணும் போது மன்னிக்கும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்ற முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவலின் அழைப்பையும் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு அதை சொல்லுவோமே. அதேவேளை இலங்கையின் நீதித்துறையின் சுவாதீனத்தின் மீது தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் அதன் பரிசீலனைகளிலோ அல்லது தீர்மானங்களிலோ தலையிடும் வண்ணம் மறை மாவட்டத்துக்கு இல்லை என்று சொல்லி, அதாவது எங்கட திருச்சபை இந்த தூக்கு தண்டனை கழுத்து போட்டல எங்களுக்கு கிடையாது, நாங்க பாவத்தை மன்னிக்கிற கூட்டம், அதனால எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இலங்கையுடைய நீதித்துறையில தலையிடுவதோ அல்லது அவங்களோட ரீகன்சிடர் செக்ஷன்ல நாங்க முகம் தூட்டுவதோ கையடிப்பதோ எங்களுக்கு தெரியாது என்றும் மறை மாவட்டம் அது தலையிடும் வண்ணம் இல்லை என்பதால் அழகாக தெளிவாக நாம தெளிவாக மரண தண்டனையை அமல்படுத்தலாம். யுவர் ஹானர், எந்த பாகுபாடுமின்றி எந்த மன்னிப்புமின்றி போதை மன்னர்கள் என்ன கேட்டால் 500 கிராமுக்கு மேல் பட்டால் அதே 10,000 பேர் அழிக்கும் என்றால் ஒரு அரை கிளை 500 கிராமுக்கு மேல் வைத்திருப்பவன், கடத்தி வருபவன், தொழில் செய்பவன், வியாபாரி, பண்டமாற்று, இப்படி எவெல்லா தலைப்பட்டவனையும் தூக்கி கொண்டு கழுத்தை இறுக்கி கொண்டு போட்டோம் என்றால் நாடு திரும்பும், நாடு திருந்தும், நாடு திரும்பும், நாடு திருந்தும். எனவே மிகப்பெரிய சுருக்க விட்டுங்கப்பா, இதுல காலதாமதம் படக்கூடாது. எவ்வளவு குயிக்கா நிறைவேற்ற முடியும் அவ்வளவு குயிக்கா இந்த நம்ம மக்களை வரிய போட்டு வீணாக்காம சீக்கிரம் ஆக்களை எமலோகத்துக்கு அனுப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.